வணக்கம். என்னுடைய பேர் அன்னராசா, வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தினுடைய ஊடக பேச்சாளர். இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பின் பிரதான நோக்கம், இலங்கையை பிரதிநிதிப்படுத்திய மாண்புமிகு கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் ஐயா அவர்களும், வடக்கு மாகாணத்தை பிரதிநிதிப்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஸ்ரீதரன் அவர்களும், அதே போன்று கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதிப்படுத்தி முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் ரகு ஹக்கீம் ஐயா அவர்களும், அதே போன்று கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதிப்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களும் தமிழ்நாட்டிலே இன்றும் நாளையும் நடைபெற இருக்கின்ற ஒரு மாநாட்டுக்காக தமிழ்நாட்டுக்கு சென்றிருக்கின்றார்கள். அதை நாங்கள் வரவேற்கிறோம், ஆதரிக்கின்றோம். அதே போன்று இந்த சென்ற 4 தலைவர்மாரும் 2 நாள் மாநாடாக, முதல் நாள் மாநாடு தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலும், 2ஆம் நாள் அமர்வு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா தலைமையிலும் நடைபெற மாநாட்டிலே பங்கு கொள்வதற்காக இலங்கையிலிருந்து சென்றிருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கை பிரதிநிதிப்படுத்தியும் சென்றிருக்கின்றார்கள். இந்த சென்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சருக்கும் வடமாகாணத்தை பிரதிநிதிப்படுத்திய கடற்றொழிலாளர்கள் நாங்கள் வேண்டுவது, இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சினை தொடர்பாக தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடும் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களோடும் இவர்கள் வெளிப்படையாக இந்த பிரச்சனையை சுமூகமாக பேச்சுவார்த்தை மூலம் தீர்ப்பதற்கு அந்த கலந்துரையாடலில் அவர்கள் சிறு டைம் ஒதுக்கி இந்த வடக்கு மீனவ சமூகத்துக்காக அவர்கள் பேச வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை இன்றைய தினம் நாங்கள் இந்த ஊடக வாயிலாக வைக்கின்றோம். அதே போன்று தமிழ்நாட்டிலும் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள், ஆட்சியிலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக உட்பட ஏனைய அரசியல் கட்சிகளும் எங்களுடைய வடகிழக்கு அல்லது இலங்கையை பிரதிநிதிப்படுத்தியிருக்கின்ற வந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினை தொடர்பாக கலந்துரையாடி சுமூகமான பேச்சுவார்த்தை மூலம் 2 நாட்டு மீனவர்களுடைய பிரச்சினையை தீர்வு காண்பதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக வடக்கு கடற்றொழில் சமூகம் தொடர்ந்தும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த பாதிப்பிலிருந்து வடக்கு கடற்றொழிலாளர் மீள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் ஆட்சிக்கு வர அரசாங்கங்கள் காலத்திற்கு காலம் இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனையை தீர்ப்பேன் என்று கூறி செல்வதை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றோ நாளையோ தமிழ்நாட்டிலே இந்த மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக வெளிப்படையாக பேசி வடக்கு கடற்றொழிலாளர்களையும் தமிழ்நாட்டு கடற்றொழிலாளர்களையும் சகோதரத்துவத்தோடும் ஒற்றுமையுடனும் வாழ வைப்பதற்குரிய வழியை இவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வடமாகாண கடற்றொழிலாளர் இணையம் சார்பாகவும் 2 லட்சம் மக்கள் சார்பாகவும் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். இங்கு சென்றிருக்கிறவர்களோடு வணக்கம். நான் அந்தோனிபுள்ள பிரான்சிஸ் ரெட்னோமர், யாழ் மாவட்டத்தின் கூட்டுறவு சம்மேளனத்தின் உபதலைவர். இன்றைக்கு அண்மையில் போன வருடம் இந்த வடமான மக்களை காப்பாற்றுறதுக்காண்டி இந்த இலங்கையில் கடற்பட எங்களுக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்திருக்கிறார். அவருக்கு எங்களோட அனுதாபங்களையும் தெரிவித்து கொண்டு நாங்கள் கடற்படைக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறோம். என்னென்னா, உடனடியாக எங்கட மக்கள் கடலுக்கு போகிறது உங்களை நம்பித்தான். நாங்கள் இந்தியன் நேவியை நம்பி கடலுக்கு போகிற இல்லை, இலங்கை கடற்படையை நம்பித்தான் நாங்கள் கடலுக்கு போய் வலையை போட்டு படுத்திருக்கிறது. ஆனால் நாங்கள் வலையை போட்டு படுத்திருக்கேங்க அவன் இடையக்களால் எங்களோட வலைகளை வெட்டி கொண்டு போகிறான். ஆனால் எங்கட வலையோ எங்கட பலங்களையோ காப்பாற்றுறது இலங்கை கடற்படை தான். எங்களுக்கு இலங்கை கடற்பட எங்கட மக்களை காப்பாற்றி தரணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நாங்கள் யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனம் மகேசன். இந்திய தமிழ்நாட்டு முதல்வர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு கருத்தை கூறியிருக்கிறார் ஊடகங்கள் ஊடாக. தங்களுடைய மீனவர்கள் வாழ்வாதார நோக்கத்துக்காக எங்களுடைய கடல் எல்லைக்குள் வந்ததாகவும் அவர்களை மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்ய சொல்லியும்
இப்படி பல ஆயிரம் மீனவர்கள் இங்கு கைது செய்யப்பட்டு விடுதலை செய்து விட்டுட்டார்கள். ஏறக்குறைய ஒரு 30 வருடங்கள் வரையில இது நடந்து தொடர்கதையாக போய்கொண்டிருக்குது. நாங்கள் அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு கடலுக்கு வருவதாக இருந்தால் நாங்கள் பொழுதுபோக்குக்கு கடலுக்கு போறதில்லை. நாங்களும் வாழ்வாதாரத்தையும் எங்களுடைய வாழ்வுரிமைக்காக தான் நாங்கள் தொழில் செய்கிறோம். இன்றைக்கு எங்கெண்ட கடல்ல நாங்கள் தொழில் செய்ய முடியாத சூழ்நிலை இந்தியா இழுவப்பணிப்பட வேண்டிய அட்டகாசம் அதிகரித்து கொண்டே இருக்குது. இதே நேரம் நாங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவிடம் ஒரு கேள்வி ஒன்றை கேட்க விரும்புகிறோம். உங்களுடைய கடல் பகுதியில் பாகிஸ்தான் மீனவர்களோ அல்லது சீன மீனவர்களோ வந்து மீன்பிடியில் ஈடுபட்டால் அவர்களை வாழ்வாதார அடிப்படையில் மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்வீர்களா? நிச்சயம் அவர்களை கைது செய்வீர்கள். இன்றைக்கு போர்டரில் சண்டை பிடிச்சு கொண்டு தான் நிற்கிறீங்க. அதே மாதிரி எங்களுடைய எல்லையோ எங்களுடைய போர்டருக்குள்ள நீங்கள் வர வேண்டாம். நீங்கள் இங்கே வந்து செய்கிறதால எங்களுடைய மக்கள் சொல்லண்ணா துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் தொடர்ந்து அதை பற்றி சிந்திப்பதே இல்லை. தொடர்ந்து மனிதாபிமானம் வாழ்வாதாரம் என்று பொய்களை சொல்லிக்கொண்டு எங்களுடைய வளங்களை சுரண்டி எங்களோட மக்களை நிற்கதியாக்கி இன்றைக்கு சொல்லண்ணா துயரத்தில் எங்களோட மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனபடியால் இனிமேலும் இந்த வார்த்தைகளை நிறுத்தி உங்களுடைய எல்லை பகுதியில் உங்களுடைய நேவியை கொண்டு உங்களுடைய படகுகளை நிறுத்தினா எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் ஏதோ பார்த்து கொள்ளுவோம். ஐயா, உங்களுடைய மீனவர்களுக்கு நாங்கள் ஒரு இடத்தை அல்ல, ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை வரையான பகுதியில் 16 கிராமங்களுக்கு நாங்களே நேர வந்து அந்த மீனவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்க வேண்டாம், எங்களோட பகுதிக்கு நீங்கள் வர வேண்டாம், எங்களோட மக்களை வாழ விடுங்க ஒன்று உங்களோட பிரியத்தனமாக வந்து நேரடியாக எல்லா கிராமங்களுக்கும் வந்து சொல்லியிருக்கிறோம். இன்னும் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வருவோம் என்று சொல்றதெல்லாம் வெறும் பொய்த்தனமான கதைகள். நீங்கள் எங்களுடைய வளங்களை சுரண்டுவதற்காக இப்போது 3 மாதத்துக்கு வடபகுதி கிழக்கு பகுதியில் ராட் சீசன், இந்த சீசனுக்கு வந்து இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கிறது தான் உங்களுடைய நோக்கம். இதையும் நீங்கள் அழைப்பீர்களாக இருந்தால் ஒரு வருடத்துக்கு அந்த முல்லைத்தீவு மக்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாத சூழ்நிலை ஒன்று ஏற்படும். தயவு செய்து எங்களுடைய கடற்படைக்கும் பிரியமான வேண்டுகோள் விடுகிறோம். முக்கியமாக இந்த நேரத்தில் எங்களோட கடலை கொஞ்சம் பாதுகாத்து இந்த இழுவமடித்தொடர்கள் உள்ள வராமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள்.